வெல்கம் டு பிரியமான சமையலறையில் பிரியா. இன்றைக்கி ஒரு அருமையான சிக்கன் வெள்ளை குருமா தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ போல் சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு தேவையான அளவு, 4 புதினா இலைகளை இது போல் எடுத்திருக்கேன். தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க, வாசனை நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடுத்தது பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது தாளிப்புக்கு கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 கப்பு அளவுக்கு தயிர், அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 1 பட்டை, அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா இருந்தாலும் ஒரு 10 போல் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெள்ளை குருமாவுக்கு. குருமாவை நம்ம ஒரு குக்கர்லேயே தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதிலேயே இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்தது ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். தக்காளியெல்லாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப கலர் மாற வேணாம். இதுக்கு ரொம்ப கலர் மாறினுச்சுன்னா குருமாவோட கலரும் சேஞ்ச் ஆகிடும். இந்த குருமாவுக்கு நம்ம மிளகாய் தூள்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாயோட காரம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 to 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்தது எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் மல்லித்தூள், கரம் மசாலா, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதுலேயே தண்ணி விடும் சிக்கன்லேயே, அதனால் இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். 1 கப்பு அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். இந்த தயிர் சிக்கனை நல்லா சாஃப்டாக்கும். அதே சமயத்தில் இந்த வெள்ளை குருமாவுக்கு நல்ல ஒரு வெள்ளையான ஒரு கலர் கொடுக்கும். இந்த புதினா இலைகளை போட்டு வதக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. அதுக்காக தான் நம்ம இதோட புதினா சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காவோடு சேர்த்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க அந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எதுவுமே இந்த சிக்கனில் தண்ணி சேர்க்கலை. நம்ம இந்த தேங்காய் விழுதுகளை சேர்த்ததுக்கு பிறகு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை குருமா எப்படின்னா, ஆப்பத்துக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். திக்காகவும் சில பேர் எடுத்துக்குவாங்க. நம்ம தண்ணியாகவும் இல்லை, திக்காகவும் இல்லை, கொஞ்சம் மீடியமாக இதை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் இடையில சேர்த்துக்கிறேன். கசகசா சேர்க்குற மாதிரி இருந்தால் ஊற வச்சுட்டு சேருங்க, அப்போ கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைப்படும் அது. அடுத்தது இது நல்லா கொதித்து வர்றப்ப குக்கரில் மூடியை போட்டு சிம்லேயே வச்சுருங்க. நான் விசில் வைக்காமல் சிம்லேயே வச்சு எடுக்க போகிறேன். அப்போ ரொம்ப நல்லா நிதானமாக வெந்து நல்ல ஒரு வாசனையாக கிடைக்கும். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் உள்ள கொழுப்பு, அடுத்தது நம்ம அரைச்சி ஊற்றிருக்க முந்திரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஒரு ஃப்ளேவரில் சூப்பராக ஒரு வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை குருமா ரைஸை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா ரைஸுக்கு கொஞ்சம் சப்புனுங்கிற டேஸ்ட்டோடு இருக்கும். மிச்ச சப்பாத்தி, நமக்கு இடியாப்பம், இதுக்கெல்லாம் புலாவ், இதுக்கெல்லாம் ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கெல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கேன், அது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த வெள்ளை குருமாவை ஆப்பத்துக்கு தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆப்பத்துக்கும் இந்த வெள்ளை குருமாவுக்கும். குழந்தைங்கள்லேருந்தே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதிக காரம் இல்லாமல் இருக்கிறதுனால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் முந்திரி, கசகசா இதெல்லாம் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும். பிரியாணிக்கு கூட ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தால்ச்சாவுக்கு பதிலாக இதை ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாஃப்டான ஒரு ஆப்பம் போட்டு அதுக்கு இந்த மாதிரி சைடிஷ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த காம்பினேஷனை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி சிக்கன் ரெசிபீஸ்லாம் வரும். தவறாமல் நம்ம சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. பிரியமான சமையலறைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.